பிக் மை ஸ்டாக்ஸ்க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மே 26 நம்ம மந்த்லி F&O எக்ஸ்பைரிக்காக நீங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்க. மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டேட்டாவை இந்த ப்ரீ மார்க்கெட் பகுப்பாய்வுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிஸ்ட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. குளோபல் மார்க்கெட் அப்டேட்ஸ், கச்சா எண்ணெய் சரிவு, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் செட்டப், ஆப்ஷன்ஸ் டேட்டா, அப்புறம் கடைசியா நான் எடுத்த ஒரு சூப்பரான சைக்காலஜி ட்ரேட். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல குளோபல் மார்க்கெட்ல என்ன நடக்குது, குறிப்பா இன்னைக்கு இந்த கேப் அப் ஓப்பனிங்க்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இப்ப செம ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க. வீக்கெண்ட்ல ஈரானுக்கு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்திக்கான டோல் கட்டணங்களை ரத்து செய்ய ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சீனாவுக்கு மாத்துறத பத்தி பெரிய லெவல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உடனே ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுமான்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இல்லைன்னாலும் மார்க்கெட் இதை ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துக்கிச்சு. இதனால என்னாச்சு தெரியுமா? WTI கச்சா எண்ணெய் அப்படியே தரமட்டமா சரிஞ்சு ஒரு பேரலுக்கு $92 கீழே வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ஃப்ரண்ட் கச்சா எண்ணெயும் $96 கீழே பயங்கரமா சரிஞ்சிருக்கு. இந்த கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதால அமெரிக்கா டாலருக்கு எதிரா நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு 95.39 வலுவடைஞ்சிருக்கு. நம்ம இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேற லெவல் புல்லிஷ் செட்டப். சரி, இந்த குளோபல் செய்திகள் நம்ம லோக்கல் சார்ட்ஸ்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு இப்ப பாப்போம். நிஃப்டி நேத்து 24,032ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நீங்க குறிப்பா வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் இதுதான். 23,800ல இருந்து 23,900 வரைக்கும் சப்போர்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா 24,300ல உடனடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ இந்த லெவல்களை பிரேக் பண்ணும்போது தான் அடுத்த பெரிய மூமெண்ட் இருக்கும். அடுத்து நம்ம எக்ஸ்பைரி பிளானுக்கு ரொம்ப முக்கியமான பேங்க் நிஃப்டியை பத்தி பார்க்கலாம். நேத்து மார்க்கெட்டை ஒண்டியா இழுத்துட்டு போனதே பேங்க் நிஃப்டி தாங்க. நிஃப்டியை விட பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு 2.3% ஏறி 55,294 அப்படிங்கிற உச்சத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. தன்னோட ஷார்ட் டர்ம் மூவிங் ஆவரேஜ்கள் எல்லாத்தையும் ஈஸியா பிரேக் பண்ணி மேல போனது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பலம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஆப்ஷன்ஸ் டேட்டா என்ன சொல்லுது, ஸ்மார்ட் மணி எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். டெரிவேட்டிவ் டேட்டாவை பார்த்தாலே கதை தெளிவா புரியுது. 24,000 ஸ்ட்ரைக்ல அக்ரெசிவான புட் ரைட்டர்கள் ஒரு பெரிய பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? 97.97 லட்சம் புது கான்ட்ராக்ட்ஸ். 24,400ல இருக்கிற கால் ரைட்டர்களோட 34.53 லட்சம் கான்ட்ராக்ட்ஸை ஒப்பிடும்போது இது எவ்வளவோ அதிகம். இந்த புல்லிஷ் சென்டிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம புட் கால் ரேஷியோ 1.26க்கு எகிரிடுச்சுங்க. இந்த வருஷம் ஜான்வரி ஸ்டார்டிங்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது கூடவே இந்தியா விக்ஸ் 6.28% குறைஞ்சு 16.7க்கு வந்திருக்கு. அதாவது மார்க்கெட்ல இருந்த பயம் மொத்தமா காணாம போயிடுச்சு. FII மற்றும் DIIகள் நெட் பையர்ஸா மாறினதை நாம் இங்க தெளிவா பார்க்க முடியுது. புக் பண்ணிட்டேன். இப்போ கிஃப்ட் நிஃப்டி மறுபடியும் ஒரு பெரிய கேப் அப்ப காட்டுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட் இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டை இன்னைக்கு ஃபுல்லா தாக்கு பிடிக்குமா, இல்ல மதியத்துக்கு மேல ப்ராஃபிட் புக்கிங் வந்து சரியுமா? இன்னைக்கு எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுதுன்னு உங்க கணிப்புகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ரீ மார்க்கெட் பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஹாப்பி ட்ரேடிங்.